ஒரு ஆண் கடல் தாண்டி போறான். ஏன் கடல் தாண்டி போறான்? ஒரு ஆண் கடல் தாண்டி பயணிக்கின்றான். மனைவியை, மக்களை, பிள்ளை குட்டிகளை, உறவுகளை அனைத்தையும் துறந்து சகல இன்பங்களை உதறி தள்ளி செல்லுகின்றான். ஏன்? என்ற மனைவியை, என்ற பிள்ளைகளை நல்லா வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக. சகோதரர்களே, சில வருடங்களுக்கு முன் குவைத் நாட்டிலே நோன்பு மாதத்திலே போயிருக்கின்றேன். சஹருணவுக்காக போகின்றேன். சஹருணவு உண்ணுவதற்காக அமர்ந்து பெருமதியான உணவுகள், அந்த உணவுகளை வாயிலே திணிப்பதற்கு முன்னால் சற்று திரும்பி பார்க்கிறேன். பெரிய மீச வச்சு, பெரிய ஜுப்பா போட்டு, என்ன ஒரு மனிதர் காய்ந்து போன ரொட்டிகளை எடுத்து கண்ணன் கரையரண்டு இருக்கின்ற ஒரு வகையான ஆணத்தில் தொட்டு திண்டு கொண்டிருக்கிறார். இங்கே எனக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற உணவோடு அதை பார்க்கின்ற நேரம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், என்னப்பா இப்படின்னு சொல்லி. மௌலவி, நீங்க சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு போக்குற இன்னும் சில காட்சியை காட்டுறேன் கூட்டிட்டு போனவர். சகோதரர்களே, அப்படி சாப்பிட்டு முடிஞ்சு வந்துட்டு இருக்கிறோம், சுப சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேனா, காட்டுறாரு. காட்சியில் என்ன தெரியுமா? இந்த பெப்சி டின்கள் இருக்குதானே, பிளாஸ்டிக் பொட்டில், இந்த பொட்டில் எல்லாத்தையும் கைகளை 2 பெரிய பேக்ல போட்டு இப்படி தூக்கி கொண்டு தலையில ஆங்கர் அதெல்லாம் வர பட்டைகள் இருக்கு, இதெல்லாம் அப்படி அடிச்சு அடுக்கி தலையில வச்சுக்கொண்டு, கையையும் பிடிச்சுக்கொண்டு தலையில வச்சுக்கொண்டு நடந்து போறார் ஒரு மனிதர். காட்டி சொல்றாரு, நீங்க அங்க கேட்டீங்களே, அதுவும் இதெல்லாம் ஒன்றுதான். என்ன தெரியுமா மௌலவி, இவங்க எல்லாரும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அல்லாஹ் எங்களை ஏசி ரூம்ல எங்களை வாழ வச்சுக்கிறான். இந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுற ஏன் தெரியுமா? வீட்டில, நாட்டில, வீடு பேங்க்ல, மனைவிட நகை நட்டுகள் எல்லாம் பேங்க்ல, சொந்த இடம் இல்ல, திருமணம் முடிச்சு போட்டுட்டு சொந்த வீடு வாசல் பெற வேண்டும் என்றதுக்காக வேண்டி இப்படி வந்து கஷ்டப்படுறாங்க. சகோதரர்களே, கண்ணீர் மல்கின்ற காட்சிகள் பலவற்றை வெளிநாட்டுக்கு போனால் பார்க்கலாம். ஏன், தாய்நாட்டில் கூட வீட்டுக்குள்ளே ஓசியாக அழகாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற பெண் சமூகம் வெளியிலே போய் ஆண் வர்க்கம் என்ன செய்கின்றது என்பது அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் இயற்கையிலே ஆணை எப்படி படைத்திருக்கிறான் தெரியுமா? சோகங்களை தாங்கக்கூடியவனாக, கஷ்டங்களை தாங்கக்கூடியவனாக, வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் தாங்கக்கூடியவனாக, வெளியிலே சொல்லாமல் மூடி 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 வைத்து கஷ்டப்பட்டு உழைக்கின்றான். பொம்பளை நாட்டில இருந்த ஒரு கோள் என்ன, ஏய் 50,000 வேணும் அப்பா, தடுமாறுறான். உம்மக்கு அனுப்பணும், மூத்தாத்திர மகள்கிட்ட திருமணத்துக்கு அனுப்பணும். பொம்பளை ஒரு 50 கேட்டு என்ன செய்யற, சரி போனவை அனுப்புறேன். அடுத்த செகண்ட் வச்சுட்டு என்ன யோசிக்கிறான், எப்படி இது அனுப்புற, 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் லேசா, என்ன செய்யறான், அங்கல மத்த ரூம்ல கொண்டு போயிட்டு ஒரு 10,000 ரூபாய், அடுத்த ஒரு 10,000, அடுத்த மாசம் சம்பளத்தில் தாரேன். சகோதரர்களே, இங்க வீட்டுக்கு 50,000 ரூபாய் வந்து கிடைச்சி ஒரு கிழமை போக அடுத்த கோல் வருது. என்ன தெரியுமா, ஒரு 20,000 ரூபாய் இருந்தா போட்டு விடுங்க. இவன் என்ன பார்க்கிற தெரியுமா, போன கிழமை 50 போட்டதை சொல்றான், இல்ல 20, சரி வெய் அனுப்புறேன். சகோதரர்களே, தன் மனைவி வாழ வேண்டும், தன் குழந்தைகள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பல சிரமங்களை தாண்டி போய் பல திருமணங்கள் அவர்களுக்கு இல்லை, பல ஹயாத் மௌத்துகள் அவர்களுக்கு இல்லை. தியாகம் செய்து தியாகியாக மாறி வெளிநாட்டிலே உழைத்துக் கொண்டிருக்கின்றான், ஓடாக தேய்ந்து போகின்றான். வீட்டிலே இருந்து கொண்டு தன்னை பெருமதியான உணவுகளோடு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து அழகாக தன்னை அழகுபடுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனோ தன் நிலைமையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, இதனாலதான் அல்லாஹ் சொல்றான், செலவு செய்கிற உரிமையும் ஆம்பளை கிட்ட இருக்குது, உடல் கூர் ரீதியாகவும் ஆண் என்பவன் உயர்ந்திருக்கின்றான். ஆகவே பெண்களை நிர்வகிக்கின்ற பொறுப்பு ஆம்பளைக்கு தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் நினைக்க வேண்டும், உங்களுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை இஸ்லாம் விரும்புகின்றது, உயர்த்துகின்றது. லகுந்து ஆமரன், நான் அல்லாஹ் அல்லாஹ் ஒன்றுக்கு சுஜூர் செய்ய வேண்டும் என்று பணித்திருப்பேன் என்றால் சுஜூர் செய்யக்கூடாது. அப்படியே ஏவி இருப்பேன் என்றால் ஆண்களுடைய கணவன்மாருடைய காலிலே விழ வேண்டும் என்று நான் ஏவி இருப்பேன் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அன்பிற்கிற ஈமான் உறவுகளே, குடும்ப வாழ்விலே கணவன் மனைவி 2 பேர் இருக்கின்றார்களே, இந்த 2 மிக முக்கியமான அங்கங்கள், முக்கியமான அங்கங்கள், மிக முக்கியமான உறுப்பினர்கள். இந்த 2 பேருடைய வாழ்க்கையும் முதலாவது சீராக வேண்டும். முதலாவது கணவனை
அன்பு கண் கொண்டு கருணை கண் கொண்டு உள்ளத்தால் அவனை மனைவி என்பவள் விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். விரும்ப வேண்டும், நேசிக்க வேண்டும். அவனுடைய எல்லா விடயங்களிலும் மனைவி பங்கு கொள்ள வேண்டும், சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்வு மனமாக மணக்க வேண்டும் என்று சொன்னால் மனைவிமார்கள் தங்களை சிறந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நபியிடத்திலே கேட்கப்படுகின்றது, ஐயுன் நிசா கைர், பெண்களிலே நல்லவள் யார், பொம்புளகள்ல சிறந்தவள் யார்? இந்த வினாவுக்குரிய விடையை சபையிலே கேட்டால் எப்படி சொல்லுவோம்? பொம்புளகள்ல நல்லவள் யார் என்று கேட்டால் என்ன விட வரும்? ஒவ்வொரு வகையில் நாம் விடைய சொல்ல ஆரம்பிப்போம். சஹாபாக்கள் கேட்கின்ற, அல்லாஹ் ரசூல் கேட்கின்றார், பெண்களிலே நல்லவர் யார்? அல்லாஹ் ரசூல்கிட்ட கேட்கப்படுது. நபி அவர்கள் சொன்னார்கள், அடுக்குமாடி பில்டிங்களோடு வரக்கூடியவளையோ, பெருத்த கொளுத்த சீதனங்களோடு ஆடம்பர வாழ்க்கையோடு வருகின்றவர்களையோ, அழகு ராணிகளையோ, மிகப்பெரிய பேரலைகளையோ, உடல் கூறு ரீதியாக நல்ல கட்சுள்ளவர்களையோ, நிறத்தால் உடலால் வெள்ளை கருத்தானவர்களையோ, இவர்களை எல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்ட வினாவுக்கு சொன்ன விடை, அல்லதி தசுர்ருஹிதானவர் துத்துஹிதாமர். பெண்ணிலே சிறந்தவள் யார் தெரியுமா? நீ பார்த்தால் சந்தோஷப்படுத்துவாள், நீ பார்த்தால் உன்னை சந்தோஷப்படுத்துவாள், ஏவினால் உடனே கட்டுப்பட்டு விடுவாள், தன்னுடைய கற்புக்கு கணவனுடைய சொத்துக்கு எந்த விதத்திலும் மாறு செய்ய மாட்டாள், கணவன் வெறுக்கின்றவர்களை வீட்டுக்குள்ளே எடுக்க மாட்டாள், கணவனுக்கு துரோகம் நினைக்க மாட்டாள். பெண்களிலே சிறந்தவர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? திருமணம் முடிக்க போக்களே ஆம்பளைகள் மனசுல வாரது என்ன தெரியுமா? எனக்கு வார மனைவி அழகு ராணி பேரழகியாக இருக்க வேண்டும், எனக்கு வார மனைவி மிகப்பெரிய பொருளாதார பலத்தோடு இருக்க வேண்டும், எனக்கு வருகின்ற மனைவி மிகப்பெரிய கோடீஸ்வரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். சகோதரர்களே, துன்கி மர்ராலில் அர்பா, ஒரு பொம்புல 4 விடயங்களுக்காக மனம் முடிக்கப்படுகின்றார். எதுக்காக? லிமாலிகா வலி உஸ்மியா வலி ஜமாலிகா வலி தீனிகா, பணத்துக்காக, அழகுக்காக, குடும்ப பரம்பரை அந்தஸ்துக்காக, மார்க்கத்துக்காக. மனிதா, மார்க்கமுள்ளவளை மணந்து நிம்மதியாக வாழ்ந்து கொள். சகோதரர்களே, அழகுக்காக முடிச்சு போட்டுட்டு வாழ்க்கையில புழுங்கோமேலா கக்கோமேலாண்டு மாறி போனவர்கள் பலர் சமூகத்தில் இருக்கின்றார்கள். பல பெண்களை உங்களுக்கு பார்க்கலாம், கணவனுக்கு துரோகம் செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள், கணவனுக்குரிய கண்ணியத்தை கொடுக்காதவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தூதர் எப்படி சொல்லுகின்றார்? வந்திருக்கின்ற தாய்மார்களே, நீங்கள் இதிலே எந்த வகை பெண்? நீங்கள் இதிலே எந்த வகை பெண்? கணவனை பார்த்தால் சந்தோஷப்படுத்துகின்ற பெண்ணா? சில கணவன்மார்கள் இருக்கின்றார்கள், என்னிடம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே சொல்லுகின்றேன், என்னிடம் முறையிட்டு இருக்கின்றார்கள். எப்படி முறையீடு தெரியுமா? மௌலவி, ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்தா என் வாழ்க்கையில டென்ஷன், அப்படி டென்ஷன் ஆன நாள். ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்தால் என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான நாள். ஏண்டு கேட்கிறேன், அன்னைக்கு லீவு நாள் மௌலவி, அன்னைக்கு லீவு நாள். அட லீவு நாள்டா சந்தோஷம் தானே? இல்ல மௌலவி, ஏண்ட வாழ்க்கை அப்படி வானம். நான் என் பஸ் கிட்டையும் பேசிக் கொண்டிருக்கிறேன், என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமையிலையும் எனக்காக வேண்டிய ஒரு தனி வேலையை போட்டு தரையில் ஆண்டு கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இது ஒத்தரு சொல்றாரு, இன்னொருத்தர் சொல்றாரு. எப்படி எதிர்பார்க்கிறாங்க? அதாவது இதெல்லாம் சகோதரர்களே, சமூகத்தில் பழகுகின்ற மக்களுடைய உளக்குமரர்கள் எப்படி யோசிக்கிறாங்களா தெரியுமா? 5 மணிக்கு ஆபீஸ் முடிகிறேன்னு வைங்க, 5 மணிக்கு ஆபீஸ் முடியுதுன்னு வச்சால் இவன் எப்படி யோசிக்கிறான் தெரியுமா? இந்த ஆபீஸ் முடியாம ராவுக்கெல்லாம் வேலை போட்டு செய்யறதுக்கு இருந்தால் நல்லமில்லையான்னு யோசிக்கிற ஆண்கள் சமூகத்தில் இருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படி தெரியுமா? வீட்டுக்கு பஸ்ஸால வந்து இறங்குவாங்க, டவுன்ல வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்படியே போற பொடியமாரோட வைத்து கரம்போல் சொட்டி பியர் அடிச்சு தண்ணி அடிச்சு பூர் காட்ஸ் எல்லாம் விளையாடி செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சுட்டு 12:30 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு போறது. பொம்பளை வந்து கம்ப்ளைண்ட் பண்றது, விசாரணைக்கு 2 பேரையும் கூப்பிட்டால் எனக்கு அந்த வீட்டுக்குள்ள புகையலாம் மௌலவி. ஏன் நீ அப்படி சொல்றாய்? ஏதோ அந்த புள்ளைகள் இருக்கிறதுக்காகத்தான் அந்த கொஞ்ச நேரம் நான் ஈக்கிற மௌலவி. காலையில எப்படா சுபைக்கு பாங்கு சொல்றேன்னு பார்த்துட்டு இருக்கிறேன். சுபைக்கு பாங்கு சொன்னால் அடுத்த செகண்ட் என்ன, பள்ளிக்கு போயிட்டு வந்த உடுப்பு மாற்றிக்கொண்டு ஓடி வந்துடுவேன். 8 மணிக்கு தான் ஆபீஸ் திறக்க வேண்டும், 6 மணிக்கே வந்து சில நேரம் நான் முன்னுக்கு இருக்கிற சோபால படுத்துறங்குவேன் என்று சொல்லுகின்ற ஆண்கள் சமூகத்தில் இருக்கின்றார்கள். ஏன் என்று கேட்டால், ஏண்ட பொம்புல அவளுடைய முகத்தில் சிரிப்பு, ஒரு சிரிப்பெடுப்பதற்கு தவங்க வேண்டும். சகோதரர்களே, பல ஆண்கள் சமூகத்திலே நான் அறிந்த வகையில்
பல மோசமான குடிபோதையிலே உழண்டு புரண்டு பேமெண்ட் வழிய கான்களுக்குள்ளே விழுந்திருந்தவர்கள் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளாக தலைவர்களாக பள்ளிவாயலிலே முன்சப்பிலே நிற்கின்றார்கள். ஒரு பெண்ணுடைய தியாகத்தால் சகோதரர்கள், இந்த காலத்தில் ஒரு பெண் நினைத்தால் சகோதரிகளே, நீங்கள் நினைத்தால் மிக மோசமான ஆக கீழ்மட்டத்தில் இருக்கின்ற படுமோசமான ஒரு ஆணையும் மாற்றி மனித புனிதனாக மாற்றுகின்ற பெருமை மிக்கவர்கள் நீங்கள். ஒரு ஆணுடைய விளக்குமுறை என்ன தெரியுமா மௌலவி? நம் பயான் குடும்ப வாழ்வு சம்பந்தமான பயான், தாடிகள் நரைத்து போன ஒரு வயோதிபர் அழுதுண்டு வந்தார். அவருடைய அழுகைக்கு பின்னால் என்ன தெரியுமா மௌலவி? நீங்க இப்ப பயான்ல சொன்னீங்க பொம்பளை தப்பு செஞ்சால் அவளுக்கு அடிக்க சொல்லி படிக்க விட்டு ஓரமாக்க சொல்லி இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்க. நாங்க படிக்க விட்டு ஓரமாக்குறதுக்கு முன்னுக்கு எங்களை படிக்க இருந்து ஓரமாக்கி போட்டுட்டாளுகளேன்னு சொல்றாரு. இது எப்படி இருக்கு? நாங்க அவளை படிக்க இருந்து ஓரமாக்குறதுக்கு முன்னுக்கு எங்களை படிக்க இருந்து ஓரமாக்கி போட்டுட்டாளுகளேன்னு சொல்றார். சகோதரர்களே, தாய்மார்களே, குடும்ப வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்த படியாக நீங்கள் உலகத்திலே உங்களுடைய கணவனை நீங்கள் நேசிக்க வேண்டும், மனைவியை நீங்கள் நேசிக்க வேண்டும். நபியிடத்திலே கேட்கப்பட்ட கேள்வி என்ன? பொம்புளையில நல்லவள் யாரு? நீ பார்த்தால் சிரிப்பூட்டுவார், சந்தோஷப்படுத்துவார். சகோதரர்களே, ஒவ்வொரு கணவனுக்கும் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? 4 மணி ஆகுதா, 5 மணிக்கு ஆபீஸ், இன்னும் 2 நிமிஷத்து ஆபீஸ் மூட போகுது. இன்ஷா அல்லாஹ் இப்ப பஸ் ஏறினாலும் 6:30 7 மணிக்கு வீட்டுக்கு போய் திருவேன். இந்த பொம்பளோட முகத்தை பார்க்கணும், பிள்ளைகளோட முகத்தை பார்க்கணும். இப்படி ஒரு ஃபீலிங் உங்களுடைய கணவனுடைய மனதில் இருக்கும் என்று சொன்னால் திருமண வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ்ந்திருப்பது அர்த்தம், வாழ்ந்ததாக அர்த்தம். قد تنام حلمكم من مثلكم قد حاز من دنياه حفظا للكتاب فلتخبروا من بعدكم من زاركم أن العطايا حفظ أين واكتساب